இன்னும் உங்களுக்கு உங்க ஜியோ ஃபைபர் ஒரு ஏர் ஃபைபரோட காலிங் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஜியோ ஃபைபர் ஏர் ஃபைபர்ல ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க உங்க நார்மல் லேண்ட்லைன் போன்ல எல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் உங்க மொபைல் போன்லயே ஒரு ஆப் மூலமா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க அதை யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்க போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப் நேம் வந்து ஜியோ ஜாயின். அது பிளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இப்படி தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதை அலோவ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபோன் வந்து உங்க ஜியோ ஃபைபர் ஒரு ஏர் ஃபைபர்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்போ தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் என் வைஃபை நேம் அண்ட் மேலேயும் பாருங்க சேம் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க நேம் இங்கே என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ஸ்லைட்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ இந்த பாப்அப்ல என்ன காட்டுதுன்னா உங்க ஜியோ செட்டப் பாக்ஸ்ல இந்த சேம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வீடியோ கால் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்க போனை கேமராவா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஃபியூச்சர். ஸோ காட் இட் கொடுங்க. இப்போ உங்க போனோட கால் ஹிஸ்ட்ரி அண்ட் கான்டாக்ட்லாம் ஃபெச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க நார்மலா கால் பண்ணலாம். ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் கால் பண்ணும்போது நார்மலா கால் வர மாதிரி வரும். இந்த ஆப்லேயே நீங்க அதை பிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கால் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு உங்க லேண்ட்லைன் நம்பர் தான் ஷோ ஆகும். உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஷோ ஆகாது. இப்போ இந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து நீங்க அப் டு 6 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கும் போது கால் வந்ததுன்னா இந்த 6 டிவைஸ்க்கு சேர்த்து தான் கால் போகும். அதில் யார் ஃபர்ஸ்ட் பிக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கால் கனெக்ட் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.